வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2025 டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி சனிக்கிழமை வானிலை அறிக்கை. வானிலை முன் அறிவிப்பு. இலங்கையில் கடந்த சில நாட்களில் டெல்டா புயல் கடுமையான சேதத்தை கொடுத்து இலங்கை கடந்தது. இன்னும் அந்த இழப்பிலிருந்து மீள முடியாமல் தவித்து கொண்டிருக்கும் இலங்கை மக்களுக்கு மீண்டும் ஒரு கடுமையான மழைப்பொழிவு கொடுக்க இருக்கிறது. டிசம்பர் 10, 11 தேதிகளில் ஒரு காற்று சுழற்சி இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும். அந்த நிகழ்வு டிசம்பர் 9, 10, 11, 12, 13 தேதிகளில் கனமழை, மிக கனமழை வரை கிடைக்க வைப்பது. ஓரிரு இடங்கள் 12 சென்டிமீட்டருக்கு மேல் மிக கனமழைக்கு பதிவாக வாய்ப்புள்ளது. பெரும்பாலான இடங்களில் 7 சென்டிமீட்டருக்கு மேல் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. டிசம்பர் 9ஆம் தேதியிலிருந்து ஏற்கனவே கடுமையான வெள்ள பாதிப்பு உள்ளாகிய இலங்கை மீண்டும் சிறு மழை கூட பெரிய மழையாக தெரியும். இனி வரக்கூடிய நாட்களில் ஏற்கனவே பாதிப்புக்குள் உள்ளான இலங்கைக்கு மீண்டும் பாதிப்பை கொடுக்கும் அளவுக்கு மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மீட்பு பணிகளுக்கு இடையூறு கொடுக்கும் விதமாக மழைப்பொழிவு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். டிசம்பர் 9ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரை பெரும்பாலான இடங்களில் கனமழை, ஓரிரு இடங்களில் மிக கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. வானிலை அமைப்பு. இப்போது அரபிக்கடலில் ஒரு காற்று சுழற்சி வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது. அதே வழியில் இலங்கைக்கு தெற்கு பகுதி குமரிக்கடல் வரை நீண்ட சுழற்சியாக காற்று சுழற்சி நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வு மேற்கு நோக்கி பயணிக்கும் பொழுது இலங்கையில் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்பது. பெரும்பாலான இடங்களில் லேசான மிதமான மழையும், ஓரிரு இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழை, கனமுதல் மிக கனமழையும் கிடைக்க வாய்ப்பது. பெரும்பாலும் சிலாபம், கொழும்பு, நீர்கொழும்பு, மேலும் கண்டி மேற்கு பகுதி, ரத்தினபுரி, ஹாலி, அம்மந்தோட்ட, கோட்டை இந்த இடங்களுக்கெல்லாம் கனமழை, ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் பதிவாக வாய்ப்புள்ளது. அதே வேளையில் யாழ்ப்பாணம், பருத்தித்துறை, கிளிநொச்சி, முல்லைத்தீவு இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்பது. தம்புள்ளை, அனுராதபுரம், வவுனியா இந்த இடங்களுக்கு லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்பது. அதே வேளையில் மட்டக்களப்பு, அம்பாறை, மேலும் பதுளை கிழக்கு பகுதி இந்த இடங்களுக்கெல்லாம் மாலை நேரங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்பது. இன்று வட மாகாணங்கள் மேலும் கிழக்கு மாகாணங்களுக்கு லேசான மிதமான மழை கிடைத்தாலும் சிலாபம் தொடங்கி தெற்குள்ள மாகாணங்களுக்கு கனமழை, ஓரிரு இடங்களில் மிக கனமழை எதிர்பார்க்கலாம். இன்று டிசம்பர் 6ஆம் தேதி. நாளை டிசம்பர் 7ஆம் தேதி அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஓரிரு இடங்கள் மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. எந்த இடமும் ஒதுக்க வாய்ப்பில்லை. நாளை டிசம்பர் 7ஆம் தேதியை பொறுத்தவரை. டிசம்பர் 8ஆம் தேதி ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழை கிடைத்தாலும் டிசம்பர் 9ஆம் தேதி மேலும் ஒரு காற்று சுழற்சி இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதியில் நிலை கொண்டிருக்கும். அந்த நிகழ்வு இலங்கைக்கு கன முதல் மிக கனமழை கிடைக்க வாய்ப்பது. ஆரம்பத்தில் அதிகாலை நேரங்களில் கடலோர மாகாணங்கள், வெயில் வந்த பிறகு உள் மாகாணங்கள், மதியம் நேரங்களில் அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலான இடங்களில் கனமழையாகவும் தெற்கு பகுதி பெரும்பாலும் அம்மந்தோட்ட, பதுளை இந்த இடங்களுக்கெல்லாம் மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. டிசம்பர் 9ஆம் தேதி பொறுத்தவரை. டிசம்பர் 10ஆம் தேதி அதிகாலை நேரத்தில் யாழ்ப்பாணம், பருத்தித்துறை, கிளிநொச்சி இந்த இடங்களுக்கெல்லாம் மிக கனமழை கொடுக்கும். வெயில் வந்த பிறகு படிப்படியாக அனைத்து மாகாணங்களுக்கும் மழை தொடங்கும். பெரும்பாலான மாகாணங்களுக்கு கனமழை, ஓரிரு இடங்களில் மிக கனமழை கொடுக்க வாய்ப்பது. டிசம்பர் 10ஆம் தேதியும் டிசம்பர் 11, 12, 13 தேதிகளிலும் இலங்கையில் கன முதல் மிக கனமழை கொடுக்கும் அளவுக்கு மழைப்பொழிவு, தீவிர மழைப்பொழிவை கொடுக்க இருக்கிறது. டிசம்பர் 9ஆம் தேதி தொடங்கும் மழை டிசம்பர் 9, 10, 11, 12, 13ஆம் தேதி வரை பெரும்பாலான இடங்களில் கனமழை, ஓரிரு பகுதிகளில் மிக கனமழையும் கொடுக்க வாய்ப்புள்ளது. டிசம்பர் 14ஆம் தேதியை பொறுத்தவரை தம்புள்ளைக்கு வடக்கு மாகாணங்களுக்கு பரவலான மழைப்பொழிவு, ஓரிரு இடங்களில் பரவலாக கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. டிசம்பர் 15ஆம் தேதியிலிருந்து மீண்டும் இலங்கையில் சற்று தீவிரம், அதாவது மழைப்பொழிவு தீவிரம் சற்று குறைய வாய்ப்புள்ளது. டிசம்பர் 16, 17 தேதிகளில் இலங்கைக்கு தெற்கு பகுதி ஒரு காற்று சுழற்சி மேற்கு நோக்கி பயணித்தாலும் அந்த நிகழ்வு பெரிய மழை கொடுக்க வாய்ப்பில்லை. அந்த நிகழ்வு தமிழகத்துக்கு மட்டுமே ஒரு பரவலான மழைப்பொழிவு கொடுக்க வாய்ப்புள்ளது. இலங்கைக்கு மிதமான மழையாக கொடுக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் 16, 17, 18 தேதிகளில். ஆனால் பாதிக்கும் மழை என்பது டிசம்பர் 9ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரை பாதிக்கும் மழை. 15ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு இடையூறு கொடுக்கும் மழையாக மிதமான மழை
சற்று கனமழை என்று அமைய இருக்கிறது. அடுத்த நிகழ்வு அதே வேளையில் சுமத்ரா தீவுக்கு டிசம்பர் 16ஆம் தேதி ஒரு நிகழ்வு வர இருக்கிறது. அந்த நிகழ்வு இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதி வரும்பொழுது தீவிர நிகழ்வாக வரும். அந்த நிகழ்வு டிசம்பர் 20ஆம் தேதியிலிருந்து இலங்கைக்கு மழை கொடுக்கும். 19ஆம் தேதியும் மழை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. டிசம்பர் 20ஆம் தேதி தொடர் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அந்த நிகழ்வு தீவிரத்தை பொறுத்து இலங்கையில் மழைப்பொழிவு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த நிகழ்வு சற்று வலுவான நிகழ்வாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது டிசம்பர் 9ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரை கொடுக்கும் மழையை விட டிசம்பர் 20ஆம் தேதி வரும் நிகழ்வு கூடுதலான மழைப்பொழிவு கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பாதிக்கும் மழையாகவே இலங்கையில் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. டிசம்பர் 20ஆம் தேதிக்கு பிறகு வரும் நிகழ்வும் அதுவும் தீவிர நிகழ்வாக அமையும் என்பதால் மழைப்பொழிவும் கூடுதலான மழைப்பொழிவை கொடுக்க வாய்ப்பது பாதிக்கும் மழையாகவே அந்த நிகழ்வும் கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு ஏற்றாற்போல் நீங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். ஏற்கனவே கடுமையான வெள்ள பாதிப்பை சந்தித்து கொண்டிருக்கும் வேளையில் அடுத்தடுத்த மழைப்பொழிவு தீவிர மழைப்பொழிவு என்பது ஒரு வருத்தத்துக்குரியதாக இருந்தாலும் மழைப்பொழிவை அறிவிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதால் மழைப்பொழிவை கொடுக்க வேண்டிய சூழ்நிலை. நீங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சாதகமான சூழலாக இப்போது அமைந்தாலும் வரும் நாட்கள் அடுத்தடுத்த காற்று சுழற்சிகள் எல்லாமே பெரிய அளவில் தீவிரமடைய வாய்ப்பில்லை. வரும் சுழற்சிகள் எல்லாமே காற்று சுழற்சியாக இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக பயணிக்கும் என்பதால் காற்றின் வேகம் சற்று குறைந்தே காணப்படும். அதே வேளையில் டிசம்பர் 16ஆம் தேதிக்கு பிறகு சுமத்ராவுக்கு வரும் நிகழ்வு தீவிரமடையும் என்பதால் அந்த தீவிரத்தை பொறுத்து காற்றின் வேகம் டிசம்பர் 20ஆம் தேதிக்கு பிறகு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.